Dear students, இப்போ நம்ம அட்மிஷன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்க. இப்போ டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்மேட் நாங்கள் தர்றோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் பவுச் ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த டிரான்ஸ்பரண்ட் பவுச்சில் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கும்போது ஈஸியாக வந்து நாங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பட்டன் வச்ச ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஃபோல்டர் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பவுச்சஸ் வாங்கிக்கோங்க. இந்த பவுச் வந்து ஃபோட்டோஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும் நமக்கு. உங்களுடைய ஃபோட்டோஸ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் அதெல்லாம் வேணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி பவுச் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பவுச்சஸில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபோட்டோஸை ஃபில்லப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இதை எடுத்து இந்த ஃபோல்டரில் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஃபோல்டராக சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு வேண்டியது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வேண்டியது வந்து ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்டு, +2 உடைய ப்ரொவிஷ்னல் மார்க் சர்டிஃபிகேட்டு. ஆல்ரெடி நிறையா ஸ்கூல்ஸில் கொடுத்துருக்காங்க, சில ஸ்கூல்ஸில் கொடுக்கல. ஸோ நீங்கள் அட்மிஷன் போடுறப்ப நெட் காப்பியை கொடுத்து போட்டிருப்பீங்க. ஸோ எல்லாருமே வந்து ப்ரொவிஷ்னல் மார்க் ஷீட்டை வந்து அட்டஸ்ட் பண்ணி அவங்கள்ட்ட வந்து வாங்கிட்டு ஒரு காப்பி எடுத்துகிட்டு வரணும். அண்டு எப்போ உங்களுக்கு +2 மார்க் ஷீட்ஸ் வருதோ அந்த மார்க் ஷீட்ஸ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஒரிஜினல் மார்க் ஷீட்ஸை கூட சப்மிட் பண்ணணும். அப்படி மார்க் ஷீட் எடுத்து கொண்டு வரும்போது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா காப்பீஸ் போட்டு வச்சுக்கணும். எங்களுக்கு 3 அட்டஸ்டட் காப்பீஸ் வேணும். ப்ளஸ் நீங்கள் உங்களுக்கு வேண்டிய 3-4 காப்பீஸ் போட்டு வச்சுட்டிங்கன்னா வேறு ஏதாவது பர்பஸ்க்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் அங்கேயே எடுத்து கொடுத்துக்கலாம். ஸோ எங்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்ஸு நம்பர் 1 வேணும். ஓகேவா? செகண்ட் என்ன வேணும்னு சொன்னால் டிசி, ஒரிஜினல் டிசியோட நீங்கள் 3 காப்பீஸ் எடுத்து எங்களுக்கு தந்துடணும். ஸோ எந்த ஒரிஜினல் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு காப்பீஸ் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது வந்து நெக்ஸ்ட் நமக்கு வேண்டியது வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் 2 காப்பீஸ். ஸோ எல்லாருமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து ஆன்லைன்லேயே எடுத்துருப்பீங்க. ஸோ அவங்கவுங்க சரியான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் காப்பீஸை 2 காப்பீஸ் கொண்டு வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து ஆதார் 2 காப்பீஸ். ஸோ ஆதார் கார்டு 2 காப்பீஸ். ஸோ இந்த 4 டாக்குமெண்ட்ஸும் நமக்கு உங்களுக்கு அட்மிஷனுக்கு கன்ஃபார்ம் பண்ண உடனே இது எல்லாத்தையும் கொண்டு நீங்கள் கொடுக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஃபோல்டர்ஸில் போட்டு கொண்டு கொடுக்கணும். ஸோ இந்த ஃபோல்டர்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் உங்களுடைய நேமை வந்து ஒரு ஸ்லிப்பில் எழுதிக்கோங்க. அந்த நேம் ப்ளஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அதை வந்து ஒரு பேப்பரில் எழுதி இந்த பேக்குக்குள்ளே போட்டுட்டிங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ரிகார்டிங் டாக்குமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஃபோட்டோஸ் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ பவுச்சஸ் வாங்கிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து 3 டைப் ஆஃப் ஃபோட்டோஸ் வேணும். நம்பர் 1 வந்து ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. நீங்கள் யூஸ்வலாக ஸ்கூலுடைய யூனிஃபார்ம் போட்டு எடுத்துருப்பீங்க, அப்ளிகேஷன்ஸ் அப்படி தான் வந்திருக்குது. பட் எங்களுக்கு வந்து ரீசன்ட் ஃபோட்டோ வேணும். இந்த ஃபோட்டோஸ் தான் உங்களுடைய 3 இயர்ஸுடைய ஜேர்னிக்கும் யூஸ் ஆக போகுது. காலேஜில் உங்களுக்கு எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸாக இருந்தாலும் சரி, வேறு என்ன பர்பஸ்க்கு கேட்டாலும், போனஃபைடு கேட்டாலுமே இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே உங்களுடைய இந்த கரண்ட் ஸ்டேஜ் ஃபோட்டோஸை நீங்கள் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து 10 காப்பீஸ் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் வந்து 5 ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. இதுவும் சில பர்பஸ்க்கு தேவைப்படுது. ஸோ 5 ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோஸ் வாங்கிக்கோங்க. அதோடு சேர்த்து வந்து ஃபேமிலி ஃபோட்டோஸ். இந்த ஃபேமிலி ஃபோட்டோவில் வந்து பேரண்ட்ஸு, போத்த பேரண்ட்ஸு, சிப்ளிங்ஸு எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ வந்து ஒரு விசிட்டிங் கார்டு சைஸில், ஸோ எல்லார் ஃபேஸஸும் கொஞ்சம் கிளியராக தெரிகிற மாதிரி விசிட்டிங் கார்டு சைஸில் எடுத்திங்கன்னா போதும். சம்மே ஹாவ் சிங்கிள் பேரண்ட் இருப்பாங்க. ஸோ வாட் எவர் யார் இருக்காங்களோ ஃபேமிலியில், சப்போஸ் பேரண்ட்ஸ் இல்லாத பிள்ளைங்க கூட என்ன பண்ணால் அவங்க கார்டியனுடைய ஃபோட்டோ வந்து கார்டியன் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும். இதோட என்ன பர்பஸ்ன்னு சொன்னால், நாங்கள் காலேஜுக்கு வந்து பிடிஏக்கு கால் பண்ணுவோம். எவ்ரி செமஸ்டர் பிடிஏ மீட்டிங்ஸ் இருக்கும். ஸோ எவ்ரி செமஸ்டர் வி வாண்ட் டு அப்டேட் த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்ரெஸ். ஸோ அப்போ வந்து ஒன்லி ஃபேமிலி மெம்பர்ஸ் கேன் கம். ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் பேரண்ட்ஸு தான் வரணும். ஸோ அதுக்கு தான் இந்த ரெஃபரன்ஸ் ஃபோட்டோ எங்களுக்கு வேணும். ஸோ இது எல்லாமே ரிகார்டிங் ஃபோட்டோஸ். இந்த 3 டைப் ஆஃப் ஃபோட்டோஸே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃபோட்டோஸை வந்து இந்த மாதிரி பவுச்சஸில், ஸோ இந்த ஃபேமிலி ஃபோட்டோ கொஞ்சம் பிக்கர் சைஸில் இருக்கும். அந்த ஃபோட்டோ ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு பெரிய பவுச் வாங்கிக்கோங்க. அதுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபோட்டோஸ் ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் பின்னாடியும் உங்களுடைய நேமு, அது கீழே வந்து இந்த பேட்ச் நம்பர். நீங்கள் இப்போ பிசிஏல இருக்கிறீங்க, 26 பேட்ச், 26 இயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ BCA-26ன்னு உங்கள் நேம் கீழே எழுதிக்குவாங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோக்கு பின்னாடியும் பேட்ச் நேமு அப்புறம் உங்களுடைய நேம் எழுதிக்கோங்க.
அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் ஃபோட்டோஸ் வந்து ஸ்டிக்கபிள் ஃபோட்டோஸ் தான் நீங்கள் வாங்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஃபார்ம் போடும்போது கம் எடுத்து ஒட்டுறதுக்கு பதிலாக நிறைய இடத்துல வந்து இப்போ வந்து ஸ்டிக்கபிள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸே நமக்கு இதில் தர்றாங்க. நீங்கள் ஸ்டுடியோவில் எடுக்கும்போதே என்ன பண்ணணும், லைக் ஸ்டிக்கபிள்னால் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அந்த ஸ்ட்ராப்பை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒட்டிக்கலாம் இதில் பேப்பர்ஸில். ஸோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த டாக்குமெண்ட்ஸும். ஸோ இந்த எல்லா 7 வகை டாக்குமெண்ட்ஸையும் வந்து நீங்கள் வந்து யூ ஹாவ் டு சப்மிட் டு த காலேஜ். ஓகேவா? ஸோ உங்களோட அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து எப்போ உங்களுக்கு வந்து ரீஓப்பனிங் இருக்கோ அதை உங்களுக்கு உங்களோட இன்டிமேஷன் கொடுப்பாங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.